நாட்டிலேயே முதல் முறையாக உடுமலையில் நடமாடும் திருமண அரங்க ஊர்தி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மணமக்கள் அழைப்புக்கான ஊர்திகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் திருமணத்தை நடத்தும் மண்டபமே ஊர்தியில் அமைக்கப்பட்டிருப்பதை எங்காவது பார்த்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு புதுமையான நடமாடும் திருமண அரங்க ஊர்தி உடுமலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக திருமணங்களில் 20 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கட்டுப்பாடு விதித்திருப்பதே இந்த புதுமையான ஊர்தி அறிமுகமாக இருப்பதற்கு காரணமாகும். திருமண மண்டபம் போல அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த ஊர்தியில் அழகிய இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருமணம் நடத்த விரும்புபவர்கள் அழைத்தால் இந்த ஊர்தி அந்த இடத்துக்கு செல்லும். மணமக்களும் உறவினர்களும் இந்த ஊர்தியில் திருமணம் செய்து கொள்ளலாம். இதற்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாக அதன் உரிமையாளர் கூறுகிறார். புதுமையான இந்த நடமாடும் திருமண அரங்கம் ஊர்திக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்தியாவிலேயே முதல் முறையாக நடமாடும் திருமண மேடையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். 50 நபர்கள் இருந்து அவர்கள் உணவருந்தி செல்லக்கூடிய அனைத்து உணவு கூடங்கள் மற்றும் அமரக்கூடிய நாற்காலிகள் அனைத்து வசதிகளும் இவர்களே செய்து கொடுக்கிறார்கள். பொதுமக்களுக்கான இடைவெளியை கொடுத்து சானிடைசர் போட்டு வெப்பநிலையை சரி செய்து குறைந்த அளவில் இருக்கைகள் போட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு புதுமையான நடமாடும் திருமண மண்டபத்தை உருவாக்கி என் நாட்டு மக்களுக்கும் இந்த விஷயத்தை நான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில். கொரோனா வைரஸ் தொற்று கல்வியிலும் சமூக வாழ்க்கையிலும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு இந்த நடமாடும் திருமண அரங்க ஊர்தியே ஒரு நல்ல உதாரணம். கோவையில்